கற்பனை செய்து பாருங்கள். சுமார் 300 டன் எடை கொண்ட ஒரு பிரம்மாண்டமான உலோக பெட்டி, அதற்குள் நூற்றுக்கணக்கான மனிதர்கள், டன் கணக்கில் எரிபொருள், இது அத்தனையும் சுமந்து கொண்டு பூமிக்கு மேலே 35,000 அடி உயரத்தில் ஒளியின் வேக நெருக்கத்தில் ஒரு பொருள் காற்றில் மிதந்து செல்கிறது. மேற்போக்காக பார்த்தால் ஏதோ இன்ஜின் வேகத்தில் விமானம் பறப்பது போல தோன்றும். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கும் இயற்பியலும் அங்கே நடக்கும் மரண போராட்டமும் நம்மில் பலருக்கும் தெரியாது. வாங்க, மேகங்களுக்கு மேலே ஒரு பயணம் போயிட்டு வருவோம். அத்தியாயம் 1. விமானத்தின் சுருக்கமான வரலாறு. இன்று நாம் சாதாரணமாக நினைக்கும் இந்த ஆகாய பயணத்திற்கு பின்னால் மனித குலத்தின் பல 100 ஆண்டுகால இரத்தமும் வியர்வையும் கலந்த ஒரு மாபெரும் வரலாறு இருக்கிறது. மனிதன் எப்போது பறவைகளை பார்த்தானோ அப்போதே அவனுக்கு காற்றில் பறக்க வேண்டும் என்ற பேராசை பிறந்துவிட்டது. 9ஆம் நூற்றாண்டில் அப்பாஸ் இப்னு பிர்னாஸ் என்ற விஞ்ஞானி பறவை இறக்கைகளை போன்ற ஒரு அமைப்பை தன் உடலில் கட்டிக்கொண்டு முதலில் காற்றில் பறக்க முயற்சி செய்தார். அதற்கு பின் 1800களில் சர் ஜார்ஜ் கேலி என்பவர்தான் நவீன ஏரோடைனமிக்ஸ் அறிவியலுக்கு அடித்தளம் அமைத்தார். இவரைத்தான் அறிவியலாளர்கள் விமானவியலின் தந்தை என்று அழைக்கிறார்கள். அவரைத் தொடர்ந்து ஓட்டோ லிலியன்தல் என்பவர் பல விசித்திரமான கிளைட்டர்களை உருவாக்கி காற்றில் மிதந்து காட்டி மனிதனால் பறக்க முடியும் என்ற நம்பிக்கையை விதைத்தார். ஆனால் இந்த முயற்சிகள் அனைத்தையும் தாண்டி உலக வரலாற்றை மாற்றியமைத்த அந்த பொன்னான நாள் டிசம்பர் 17, 1903. அமெரிக்காவின் கிட்டி ஹாக் என்ற இடத்தில் ஆர்வில் ரைட் மற்றும் வில்பர் ரைட் ஆகிய 2 சகோதரர்கள் தங்களது ரைட் பிளேயர் என்ற சொந்த தயாரிப்பு விமானத்தின் மூலம் உலகின் முதல் கட்டுப்படுத்தப்பட்ட இன்ஜின் சக்தியால் இயக்கப்பட்ட மனித ஆகாய பயணத்தை நிகழ்த்தி காட்டினார்கள். வெறும் 12 வினாடிகள் மட்டுமே நீடித்த அந்த பயணம்தான் இன்று 15 மணி நேரம் தொடர்ச்சியாக பறக்கும் அதிநவீன சூப்பர் ஜெட் விமானங்களின் தொடக்கப்புள்ளி. அத்தியாயம் 2. விமானம் எப்படி பறக்கிறது? பெர்னூலி மற்றும் நியூட்டனின் சண்டை. கற்பனை செய்து பாருங்கள். சுமார் 300 டன் எடை கொண்ட ஒரு பிரம்மாண்டமான இரும்பு பெட்டி, அதற்குள் நூற்றுக்கணக்கான மனிதர்கள், டன் கணக்கில் எரிபொருள், இது அத்தனையும் சுமந்து கொண்டு பூமிக்கு மேலே 35,000 அடி உயரத்தில் ஒளியின் வேக நெருக்கத்தில் ஒரு பொருள் காற்றில் மிதந்து செல்கிறது. மேற்போக்காக பார்த்தால் ஏதோ இன்ஜின் வேகத்தில் விமானம் பறப்பது போல தோன்றும். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கும் இயற்பியலும் அங்கே நடக்கும் மரண போராட்டமும் நம்மில் பலருக்கும் தெரியாது. விமானம் எப்படி பறக்கிறது என்று கேட்டால் பள்ளிக்கூடத்தில் படித்த பெர்னூலி தியரி என்று பலரும் ஒற்றை வரியில் சொல்லிவிடுவார்கள். ஆனால் அது முழுமையான உண்மை கிடையாது. இன்று நாம் விமான அறிவியலின் ஆழமான ரகசியங்களையும் எந்த ஒரு விமான நிறுவனமும் உங்களிடம் சொல்ல துணியாத ஆகாயத்தில் ஒளிந்திருக்கும் அந்த பயங்கரமான ஆபத்துக்களை பற்றியும் மிக தெளிவாக ஆழமாக பார்க்க போகிறோம். வாங்க, மேகங்களுக்கு மேல ஒரு பயணம் போயிட்டு வருவோம். ரைட், சகோதரர்கள் கண்டுபிடித்த அந்த விமானம் காற்றில் மேலே எழும்புவதற்கு லிஃப்ட் எனப்படும் மேல் நோக்கிய விசை தேவை. விஞ்ஞானிகள் இதை ஒரு அழகான கணித சமன்பாட்டின் மூலம் விளக்குகிறார்கள். L = 1 பல்லு 2p v2 a c l. இதை மிக எளிய மொழியில் புரிந்து கொள்வோம். விமானத்தின் இறக்கைகள் ஏர்ஃபாயில் எனப்படும் ஒரு விசித்திரமான வடிவத்தில் செய்யப்படுகின்றன. அதன் மேற்பகுதி வளைவாகவும் அடிப்பகுதி தட்டையாகவும் இருக்கும். காற்றை கிழித்து கொண்டு விமானம் வேகமாக முன்னோக்கி செல்லும் போது இறக்கையின் மேற்பகுதியில் காற்று அதிவேகமாக பயணிக்கிறது, அடிப்பகுதியில் மெதுவாக பயணிக்கிறது. பெர்னூலியின் விதியின்படி வேகம் அதிகமானால் அழுத்தம் குறையும். இதனால் இறக்கையின் மேலே குறைந்த அழுத்தமும் கீழே அதிக அழுத்தமும் உருவாகிறது. இந்த அழுத்த வேறுபாடுதான் விமானத்தை அப்படியே காற்றில் மேலே தூக்குகிறது. ஆனால் இது பாதி உண்மைதான். மீதி பாதி விசை நியூட்டனின் 3வது விதியால் கிடைக்கிறது. விமானத்தின் இறக்கைகள் காற்றை நோக்கி சற்று சாய்வாக, அதாவது ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் வைக்கப்படும். வேகமாக வரும் காற்று அந்த இறக்கையில் முட்டி பலத்தோடு கீழ் நோக்கி தள்ளப்படும். நியூட்டன் சொன்னபடி ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு அல்லவா? காற்று கீழ் நோக்கி தள்ளப்படும் போது அதன் எதிர்வினையாக விமானம் மேல் நோக்கி தூக்கப்படுகிறது. சுருக்கமாக சொன்னால், மேலிருக்கும் குறைந்த அழுத்தம் விமானத்தை மேலே இழுக்கிறது, கீழிருக்கும் காற்று விமானத்தை மேலே முட்டுகிறது. இந்த 2 விசைகளும் இணையும் போதுதான் அந்த மாபெரும் இரும்பு பறவை காற்றில் மிதக்கிறது. அத்தியாயம் 3. காஃபின் கார்னர், ஆகாயத்தின் மரண மூலை. சரி,
இதுவரை நாம் பார்த்தது எல்லாரும் சொல்லும் அறிவியல். இப்போது நாம் பார்க்க போவது உங்களிடம் யாரும் சொல்லாத அந்த ஆகாயத்தின் இருண்ட பக்கம். அதில் முதலாவது ஆபத்து காஃபின் கார்னர். தமிழில் இதை மரண மூலை என்று அழைக்கலாம். விமானம் அதிக உயரத்திற்கு, அதாவது 35,000 அல்லது 40,000 அடி உயரத்திற்கு செல்லும்போது அங்கே காற்றின் அடர்த்தி மிக மிக குறைவாக இருக்கும். காற்று மெலிதாக இருப்பதால் விமானம் காற்றில் மிதப்பதற்கான லிஃப்ட் விசையை பெற வேண்டும் என்றால் அது மிக அதிவேகமாக பறக்க வேண்டும். ஒருவேளை வேகம் குறைந்தால் விமானம் காற்றில் மிதக்க முடியாமல் அப்படியே கீழே விடத் தொடங்கும். இதை ஸ்டால் ஸ்பீட் என்று சொல்வார்கள். அதாவது இந்த வேகத்திற்கு கீழே போகவே கூடாது. அதே சமயம் அந்த உயரத்தில் காற்றில் நிலவும் கடுமையான குளிர் காரணமாக ஒலியின் வேகம் பாதியாக குறைந்துவிடும். விமானம் ஒலியின் வேகத்தை நெருங்கும் போது இறக்கைகளை சுற்றி ஷாக் வேவ்ஸ் எனப்படும் அதிர்வலைகள் உருவாகி விமானத்தின் கட்டுப்பாட்டை இழக்கச் செய்யும். இதை கிரிட்டிக்கல் மேக் நம்பர் என்பார்கள். அதாவது இந்த வேகத்திற்கு மேலே போகவே கூடாது. இப்போது ஆபத்தை பாருங்கள். விமானம் மேலே செல்ல செல்ல அது கீழே விழுந்துவிடக்கூடாததற்கான குறைந்தபட்ச வேகத்தின் எல்லையும் அது உடைந்து சிதறிவிடக்கூடாததற்கான அதிகபட்ச வேகத்தின் எல்லையும் நெருங்கி வந்து கொண்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் இந்த இரண்டு எல்லைகளும் சந்திக்கும் அந்த புள்ளிதான் காஃபின் கார்னர். அங்கே பைலட்டுக்கு இருக்கும் வேரியேஷன் வெறும் 5 முதல் 10 knots வேகம் மட்டும்தான். ஒரு சிறிய தட்டல் அல்லது திடீரென வீசும் பலத்த காற்று விமானத்தின் வேகத்தை ஒரு நூலளவு மாற்றினால் கூட விமானம் ஒன்று ஸ்டால் ஆகி தலைகீழாக கீழே விழும் அல்லது அதிர்வலைகளில் சிக்கிச் சிதையும். உலகிலேயே மிக அனுபவம் வாய்ந்த பைலட்டுகளின் இரத்தத்தை உறைய வைக்கும் இடம் இந்த மரண மூலைதான். அத்தியாயம் 4. காணாத சுழற்காற்று மற்றும் மென்பொருள் சிறை. 2வது விசித்திரமான காம்ப்ளிகேஷன், வேக் டர்புலன்ஸ். ஒரு பிரம்மாண்டமான கப்பல் கடலில் செல்லும்போது அதன் பின்னால் பெரிய அலைகள் உருவாவதை நாம் பார்த்திருப்போம். அதேபோல ஒரு மாபெரும் ஜம்போ ஜெட் விமானம் காற்றில் பறக்கும்போது அதன் இறக்கைகளின் முனைகளிலிருந்து கண்ணுக்கு தெரியாத பயங்கரமான சுழற்காற்றுகள் உருவாகி காற்றில் பின்னோக்கி பரவும். இது காற்றில் உருவாகும் ஒரு கிடைமட்ட சுழற்காற்று. இந்த சுழற்காற்று காற்றில் பல நிமிடங்களுக்கு அப்படியே நகராமல் நிற்கும். ஒரு பெரிய விமானம் சென்ற பாதையில் அதற்கு பின்னால் ஒரு சிறிய விமானம் தெரியாமல் நுழைந்துவிட்டால் அந்த சிறிய விமானத்தை இந்த கண்ணுக்கு தெரியாத சுழற்காற்று அப்படியே தலைகீழாக திருப்பி நொடிப்பொழுதில் காற்றில் இருந்து தூக்கி எறிந்துவிடும். அதனால்தான் ரன்வேல் ஒரு பெரிய விமானம் டேக் ஆஃப் ஆன பிறகு அடுத்த விமானத்தை கிளப்ப சில நிமிடங்கள் பைலட்டுகள் காத்திருக்கிறார்கள். காற்றில் கண்ணுக்கு தெரியாத மரணக்குழிகள் இவை. 3வது மிக முக்கியமான காம்ப்ளிகேஷன் ஆட்டோமேஷன் டிபெண்டன்சி எனப்படும் மென்பொருள் சிறை. இன்றைய நவீன விமானங்கள் 95% நேரத்தை ஆட்டோ பைலட்டிலேயே கடந்து விடுகின்றன. கம்ப்யூட்டர்கள் தான் விமானத்தை இயக்குகின்றன. ஆனால் இதில் இருக்கும் ஆபத்து என்னவென்றால், எப்போதாவது ஒரு முறை காற்றில் இருக்கும் ஈரப்பதம் உறைந்து போய் வேகத்தை கணக்கிடும் விடா டியூப் போன்ற சென்சார்கள் வேலை செய்யாமல் போகும்போது கம்ப்யூட்டர் குழம்பி போய் ஆட்டோ பைலட்டை கட் செய்துவிடும். அந்த சமயம் பல வருடங்களாக கம்ப்யூட்டரையே நம்பியிருந்த மனித பைலட்டுகள் திடீரென மேனுவலாக விமானத்தை இயக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படும் போது பதற்றமடைகிறார்கள். நொடிப்பொழுதில் எடுக்க வேண்டிய முடிவுகளில் தவறு செய்து விமானத்தை விபத்துக்குள்ளாக்குகிறார்கள். நவீன தொழில்நுட்பமே சில நேரங்களில் மனித மூளையை செயலிழக்க வைக்கும் சாபமாக மாறிவிடுகிறது. முடிவுரை: இனிமேல் நீங்கள் எப்போதாவது விமானத்தில் பயணம் செய்யும் போது ஜன்னல் வழியே வெளியே பார்க்கும் மேகங்களை மட்டும் பார்க்காதீர்கள். அந்த மெல்லிய காற்றில் இயற்கையின் அத்தனை விதிகளோடும் போராடி அந்த மரண மூலையை கடந்து கண்ணுக்கு தெரியாத சுழற்காற்றுகளை தவிர்த்து உங்களை பாதுகாப்பாக கொண்டு சேர்க்கும் அந்த மாபெரும் இயற்பியல் அதிசயத்தை மனதார நினைத்து பாருங்கள். அறிவியல் என்பது ஏதோ புத்தகத்தில் இருக்கும் பாடம் அல்ல. அது நம்மை சுற்றி ஒவ்வொரு நொடியும் நிகழும் ஒரு மாபெரும் பேரற்புதம். இந்த ஆழமான ஆகாய பயணம் உங்கள் சிந்தனையை தூண்டியிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்து அவர்களின் பொது அறிவை வளர்க்க உதவுங்கள். உங்களின் தர்க்க ரீதியான சிந்தனைகளை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இது தமிழ் இன்ஸ்பிரேஷன், உங்கள் சிந்தனையின் புதிய பரிமாணம். மீண்டும் ஒரு அறிவுபூர்வமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.